வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். உஜ்வாலா திட்டத்திற்கு ரூபாய் 12,000 கோடி மானியம் வழங்க மத்திய மந்திரி சபை ஒப்புதல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ராமநாதபுரம் மன்னர் குடும்ப வாரிசு ராஜேஸ்வரி சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடியிடம் தூத்துக்குடி பிரச்சினைகளை விவரித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களின் குறைகளை களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி உறுதி. கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி மசோதாவை திரும்பப் பெற மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சீனாவின் கான்சு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10 பேர் உயிரிழப்பு, 33 பேர் மாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதை தொடர்ந்து இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% வரி விதிப்பை அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பை மையமாக கொண்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக மாஸ்கோவிற்கு சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை கிரெம்லினில் நேற்று சந்தித்திருந்தார். இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். அப்போது உக்ரைனில் நடந்து வரும் மோதல் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த உரையாடலின் போது இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறுகின்ற 23வது வருடாந்திர இருதரப்பு உச்சி மாநாட்டிற்காக ரஷ்ய அதிபர் புதினை இந்தியாவிற்கு வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த பயணம் இறுதி செய்யப்பட்டவுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி தேவைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உஜ்வாலா திட்டத்திற்கு 12,000 கோடி மானியம் வழங்க மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை பெண்களுக்கு இலவச சமையல் கேஸ் இணைப்பு வழங்கும் உஜ்வாலா திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 12 முறை கேஸ் சிலிண்டரை ரூபாய் 300 கொடுத்து நிரப்பிக் கொள்ளலாம். அந்த தொகை இன்னும் பயனாளர்களின் வங்கிக் கணக்கிற்கே மானியமாக ஒவ்வொரு முறையும் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்திற்கு ரூபாய் 12,000 கோடி மானியம் விடுவிக்க மத்திய மந்திரி சபையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 2025 முதல் 2026ஆம் ஆண்டுக்கான உஜ்வாலா திட்டத்திற்கு ரூபாய் 12,000 கோடி மானியம் விடுவிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மானிய தொகை மூலமாக உஜ்வாலா திட்டத்தில் 10,33,00,000 பேர் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம் மன்னர் குடும்ப வாரிசான ராஜேஸ்வரி தன்னுடைய குடும்பத்துடன் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை ராமநாதபுரம் மன்னர் குடும்ப வாரிசான ராஜேஸ்வரி தனது குடும்பத்துடன் இன்று சந்தித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ராமநாதபுரம் மன்னர் குடும்ப வாரிசும் ராமநாதபுரம் சமஸ்தானம் மற்றும் தேவஸ்தானத்தின் பரம்பரை அறங்காவலருமான சேது சி மெய்யன்றாணி ராஜேஸ்வரி நாச்சியார் மற்றும் குடும்பத்தினர் நேரில் சந்தித்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், அமைச்சர் தங்கம் தென்னரசு, ராமநாதபுரம் திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், திமுக மாநில மீனவரணி துணை செயலாளர் ரவிச்சந்திர ராமவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியிடம் தூத்துக்குடி பிரச்சினைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விவரித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இன்று டெல்லியில் சந்தித்து தூத்துக்குடி பிரச்சினைகளை பிரதமரிடம் விவரித்தார். இந்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து எனது தொகுதியான தூத்துக்குடியில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் தூத்துக்குடி துறைமுகத்தில் நிலவி வருகின்ற பிரச்சினைகள் குறித்து விவரித்தேன் என்று தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்ததற்கு நன்றியும் தெரிவித்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களின் குறைகளை களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிவகாசியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி சிவகாசியில் இன்று நடைபெற்ற பயணத்தில் சிவகாசியில் அட்சக உரிமையாளர்கள், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், பட்டாசு உற்பத்தியாளர்கள், கேலண்டர் தயாரிப்பாளர்கள் மற்றும் வணிகர் சங்கத்தினருடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பட்டாசு தொழில் நடத்துவதில் உள்ள சிரமத்தையும் பிரச்சினைகளையும் தெரிவித்தார்கள் எனவும், இந்த நெருக்கடியான சூழலிலும் பட்டாசு தொழிலில் பல லட்சம் பேர்
பட்டாசுகளில் தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள் எனவும் வெளிநாட்டிற்கு பட்டாசு ஏற்றுமதியாகி அரசிற்கு வருமானம் வருகிறது எனவும் ஒரு சிலர் பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த காரணத்தால் தான் இந்த பிரச்சினைகள் வெடித்தது என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் அரசாங்கம் குறிப்பிட்ட அளவு மட்டுமே செயல்படும் நிலை உள்ளது என்றும் இந்த வழக்கு நடக்கும் போதே இதற்கு தீர்வு காண அதிமுக ஆட்சியில் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களை சந்தித்து பிரச்சினைகளை எடுத்து கூறி நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து வாதாட வைத்தோம் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் பட்டாசு தொழில் சிறக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்றும் பட்டாசு தொழிலாளர்கள் தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சிவகாசியில் 10 கோடி ரூபாயில் தீக்காய சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டது என்றும் மதுரை அரசு மருத்துவமனையிலும் இது தொடங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையையும் கொண்டு வந்திருக்கிறோம் எனவும் அடுத்து ஆட்சிக்கு வந்ததும் உங்களுடைய குறைகளை களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி மசோதாவினை திரும்பப் பெற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி மசோதாவை திரும்பப் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட அன்று தேர்வுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான தேர்வுக்குழு பல்வேறு பரிந்துரைகளை அளித்திருந்த நிலையில் அந்த பரிந்துரைகளை கொண்டு புதிய திருத்தப்பட்ட வருமான வரி மசோதாவை மத்திய அரசு தயார் செய்துள்ளது. இந்த புதிய திருத்தப்பட்ட வருமான வரி மசோதாவை ஆகஸ்ட் 11 தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 1961 ஆண்டின் வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக புதிய மசோதாவை அறிமுகப்படுத்தியது. வரி செலுத்தும் முறையை எளிமையாக்கவே இந்த முறையை கொண்டு வருவதாக மத்திய அரசு அப்போது கூறியிருந்தது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி மசோதாவை திரும்பப் பெற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சீனாவின் கான்சு மாகாணத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 33 பேர் மாயமாகிவிட்டனர். சீனாவின் கான்சு மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் யோக்சங், லங்கோ நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் கடும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சீனாவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் நிலச்சரிவு வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 33 பேர் மாயமாகிவிட்டனர். மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளையில் கனமழை வெள்ளப்பெருக்கால் மின்சாரம், தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 4000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை ECR பாலவாக்கத்தில் அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியின் புதிய கூடுதல் கட்டிடத்தை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், மதிவேந்தன் ஆகியோர் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். சென்னை ECR சாலையில் பாலவாக்கம் சிக்னல் அருகில் செயல்பட்டு வந்த அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளி சாலை விரிவாக்க பணியின் காரணமாக இடித்து அகற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலவாக்கம் பல்கலை நகர் பகுதியில் ரூபாய் 71 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக 7 அறைகளுடன் பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டது. இதனை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மா. மதிவேந்தன், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அதன் பின்னர் அருகில் உள்ள செயல்படாத தனியார் தொண்டு நிறுவன பள்ளி வளாகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் இதனை புதுப்பிக்க ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து பாலவாக்கத்தில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளி கட்டிடம் மோசமான நிலையில் இருப்பதைக் கண்டு அதனை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு அமைச்சர்கள் முடிவு செய்தனர். ஆய்வின் போது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் S. அரவிந்த், ரமேஷ் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். 1994 ஆண்டு இந்த பள்ளி படிப்படியாக வளர்ச்சி பெற்று உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பள்ளியை பொறுத்தவரை ஏற்கனவே கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த பள்ளி அமைந்திருந்தது. சாலை விரிவாக்கத்தின் போது இந்த பள்ளி அங்கிருந்து அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர், கல்வி நிலைக்குழுவின் தலைவர், மண்டல குழுவின் தலைவர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர் என்று இந்த தொகுதிக்குட்பட்ட மக்கள் நல பிரதிநிதிகள், மக்கள் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அனைவரும் ஒருங்கிணைந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கோரிக்கை வைத்தனர். இந்த பள்ளி என்பது பாரம்பரியமிக்க பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் டிமார்ட், ஆன்லைன் வர்த்தகம் உள்ளிட்ட நிறுவனங்களை கண்டித்து வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியில் வணிகர்களை திரட்டி போராட்டம் நடத்தவுள்ளதாக தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநில தலைவர் விக்ரமராஜா அறிவித்துள்ளார்.
சென்னை தண்டையார்பேட்டையில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில தலைவர் விக்ரமராஜா உட்பட சங்க நிர்வாகிகள், வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநில தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று வடசென்னை புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து அறிமுகம் செய்து வைத்தார். கூட்டத்தின் இறுதியில் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆன்லைன் வர்த்தகம், டிமார்ட் உள்ளிட்ட நிறுவனங்களை கண்டித்து வரும் 30ஆம் தேதி திருச்சியில் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாகவும், அந்த போராட்டத்திற்கு வியாபாரிகள், நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்வதற்கு இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் தெரிவித்தார். மேலும் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரத்தை வேரோடு அழிக்க காவல்துறையினர் துப்பாக்கியை கையில் ஏந்தி செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொண்டு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியிலே நடைபெறுகின்ற போராட்டம் தமிழகம் முழுவதும் இருந்து லட்ச வியாபாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்வுரிமையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய போராட்டமாக அந்த போராட்டம் அமையும். தனி ஒரு மனிதன் வாழ்வதற்கு பல லட்சம் மனிதர்கள் வீழ்வதா? இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக டிமார்ட் என்று போட்ட நிறுவனம் முதலாளி மும்பையிலே இருக்கிறார். அவர் வாக்கு தமிழகத்திலே போட முடியாது. ஆனால் தமிழகத்தினுடைய சாமானிய வியாபாரிகள் தான் வாக்குரிமை பெற்றவர்கள். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். விரைவாக நல்ல தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா நாடு ஏற்கனவே 25% வரி உயர்வு இந்தியாவுக்கு, மேலும் 20%, 50%. மழைக்காலம் என்பதால் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் கூட்டரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குடியாத்தம் வட்ட ஆட்சியர் பழனி கலந்து கொண்டு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது சந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பகத்சிங் சமுதாய கூடத்தினை திறந்து வைக்க வேண்டும், கால்நடை மருத்துவமனையினை விரிவுபடுத்த வேண்டும், விவசாயிகளுக்கு தொடர் மின் வெட்டு தடை செய்யப்படுவதை தடுக்க வேண்டும், மழைக்காலம் என்பதால் ஏரி, குளம், நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், விவசாயிகளின் நிலங்களில் வனவிலங்குகள் புகுந்து சேதப்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பேசினர். மேலும் இதே கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வட்டாட்சியர் பழனியிடம் விவசாயிகள் அளித்தனர். இக்கூட்டத்தில் துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆணவ கொலைக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டியில் புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு ஆணவ கொலைக்கு எதிராக புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆதி ஜெயராஜ் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மண்டல செயலாளர் பொன்ராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் கவிமோகன், ஒன்றிய செயலாளர் நியூட்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். அப்போது ஆணவ கொலைக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிமுகம் செய்துள்ள இணைய வழியில் டிக்கெட் எடுக்கும் நிகழ்வை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் படகு பயண சேவையை தினந்தோறும் காலையில் 8 மணி முதல் மாலையில் 4 மணி வரை நடத்தி வருகிறது. அதன்படி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சாதாரண கட்டணம் ரூபாய் 100 ஆகவும், மாணவர்களுக்கான கட்டணம் ரூபாய் 40 ஆகவும், சிறப்பு கட்டணம் ரூபாய் 300 ஆகவும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. இதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கவுண்டரில் டிக்கெட் எடுக்கும் முறை தற்போது வரை நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இன்று முதல் சுற்றுலா பயணிகளின் வசதிக்கேற்ப ஆன்லைன் மூலமாக டிக்கெட் எடுக்கின்ற வசதிகளை பூம்புகார் போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்நிகழ்வை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். ஆன்லைன் மூலம் டிக்கெட் எடுக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. சர்வதேச போக்குவரத்து சிக்னல் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
சர்வதேச போக்குவரத்து சிக்னல் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் போக்குவரத்து காவல்துறை மற்றும் சால்கம்பு தொழிற்சாலை ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் ஆகியவை இணைந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தியது. இப்பேரணிக்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவி தலைமை தாங்கினார். பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக சார் ஆட்சியர் மிருணாளினி, ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன், சால்காம் நிர்வாக இயக்குநர் அருள் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர். இப்பேரணியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் பங்கேற்று சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். மேலும் வாகன ஓட்டிகள் எவ்வாறு சாலையில் வாகனத்தை இயக்க வேண்டும், எவ்வாறு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதை குறித்து நாடகத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதன் பின்னர் சாலை பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் சால்காம் நிறுவனத்தின் செயல் அலுவலர் குமார் சத்தியம், பாதுகாப்பு அலுவலர் டேவிட், தலைமை ஆசிரியர் பியூலா, திட்ட இயக்குநர் டேவிட் பால், திட்ட மேலாளர் நிஷா, திட்ட அலுவலர் கீர்த்தனா மகிழினி, நிர்வாக அலுவலர் நான்சி, கன ஒருங்கிணைப்பாளர் தமிழ் செல்வி, தன்னார்வலர்கள் ஆசிர் தணிகை மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் பேராயர்களுக்கு மாத ஊதியம் வழங்கப்படும் என்று சிசிஐ கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மஞ்சம்பாடி ரயில்வே கேட் அருகே அமைந்துள்ள குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் கூட்டரங்கில் 59வது சிசிசிஐ கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் பேராயர்களுக்கு டிசம்பர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் பேராயர்களில் மாவட்டத்திற்கு ஒரு பேராயர் நியமிக்கப்படுவார். ஆன்மீக பணி, சமூக பணி என சிறப்பாக செயல்படுகின்ற பேராயர்களுக்கு சினாட் முக்கியத்துவம் அளிக்கும். அதேபோன்று சினாட் அலுவலக பணிகளில் சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் வழங்கப்படும் என்று மாவட்டம் தோறும் கூட்டங்கள் நடத்தி கிறிஸ்தவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். பேராயர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் மாத ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் தமிழகத்தின் 38 மாவட்டங்களை சார்ந்த 38 பேராயர்கள், ஆந்திர மாநிலத்திலிருந்து 22 மாவட்டங்களை சார்ந்த 22 பேராயர்கள் என மொத்தம் 60 பேராயர்கள், சினாட் அலுவலக பணியாளர்கள், போதகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை வாடிப்பட்டி அருகேயுள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய பாதுகாப்பு வசதியின்றி சாலையில் 2 நெல்மணிகள் குவியல் குவியலாக கொட்டி கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அடுத்த தனுஷியம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் நெல் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அரசு ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தில் விவசாயிகள் விற்று வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகளை ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தின் அருகே எந்தவித பாதுகாப்புமின்றி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையின் புறவழி சாலையில் குவியல் குவியலாக குவித்து வைத்துள்ளனர் என்றும், நேற்று பெய்த மழையினால் விவசாயிகள் நெல்மணிகளை உலர வைக்கும் பணிகளுக்கு இடவசதி இல்லாமல் சாலையிலேயே நெல்மணிகளை உலர வைக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும், போதிய இடவசதி உள்ளதா என ஆய்வு செய்த பின்னரே ஒழுங்குமுறை விற்பனை நிலையம் அமைக்க அரசு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அரசு கொள்முதல் நிலையங்களில் வடமாநில தொழிலாளர்களை வேலைக்கு வைத்துள்ளதாகவும், இடைத்தரகர்கள் ஒரு மூட்டைக்கு 30 முதல் 50 ரூபாய் வரை பணம் கேட்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் ஆய்வு செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரங்கள் காக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தவாசி அடுத்த நடுக்குப்பத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். வட்டாட்சியர் தட்சணாமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். நடுக்குப்பம், ஜப்தி காரணி, சரிப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களுக்காக நடைபெற்ற முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினார். அப்போது இந்தியாவை வியக்கும் வகையில் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல் முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் என்றும், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற முகாமில் இதுவரை 145 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன எனவும், 45 நாட்களுக்குள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு
கலந்துரையாடப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசு மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் தெரிவித்தார். முகாமில் வந்தவாசி நகர திமுக செயலாளர் தயாளன், தவுளாறு கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் இளங்கோவன், மின்வாரிய செயற்பொறியாளர் சரவணதங்கம், உதவி செயற்பொறியாளர் நாராயணன், மண்டல துணை வட்டாட்சியர் சதீஷ், ஊராட்சி செயலாளர்கள் கார்த்திக், பூபாலன், திமுக நிர்வாகிகள் வெங்கட், கிருஷ்ணன், வேலு, தேவராஜ், தேவதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன் நன்றி தெரிவித்தார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துள்ளது என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, சட்டம் ஒழுங்கை பேணி காக்கிறவர் சரியில்லையா என்றும் திருவள்ளூரில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி விமர்சனம் செய்துள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஆணவ படுகொலைகள் அதிகரித்து வருவதை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தலைமையில் புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டமன்றத்தில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தற்போது வரை 30க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துள்ளதாகவும் சிறை மற்றும் காவல் நிலையங்களில் மரணங்கள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, சட்டம் ஒழுங்கை பேணி காக்கிறவர் சரியில்லையா எனவும் கேள்விகள் எழுப்பிய அவர் ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டமன்றத்தை கூட்டி முதலமைச்சர் தனி சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் தற்போது வரை அதிமுக கூட்டணியில்தான் உள்ளதாகவும் ஜனவரியில் பொதுக்குழு கூட்டி கூட்டணி குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் கவின் கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை போதுமானது எனவும் ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். யார் யார் இருந்தார்கள், கூலிப்படைகள் இருந்ததா, அப்படி இருந்தால் கூலிப்படை தலைவன் யார், மிளகாப்பொடியை தூவிவிட்டு அதற்கு பிறகு வெட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு நபரால் முடியுமா? இந்த அளவிற்கு மக்கள் புழங்குகின்ற இடத்திலே விட்ட பகலிலே நடக்கிறது என்று சொன்னால் காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு தான் நடந்தது என்று அங்கே இருக்கின்ற பொதுமக்களும் கவினுடைய பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு அரசு நியாயமான முறையிலே பாதிக்கப்பட்ட குறிப்பாக பட்டியலின இளைஞனுக்கு நீதி வழங்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் 21 எப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அதிலிருந்து கணக்கெடுத்து கொண்டாலே ஆணவ கொலைகள் மட்டும் 30க்கு மேற்பட்டதாக இருக்கிறது. பள்ளி விழுந்து இறந்து கிடந்த தொட்டையின் தண்ணீரை குடித்ததால் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 7 மாணவ மாணவிகள் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த முட்டல்பூ பரத்துப்பட்டியில் 8ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகின்ற அரசு நடுநிலைப் பள்ளியில் 55 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்டுவிட்டு அருகில் இருந்த தண்ணீரை மாணவர்கள் குடித்துள்ளனர். மீண்டும் அதே தொட்டியில் மதியம் தண்ணீர் குடித்துவிட்டு தொட்டியை பார்த்தபோது தொட்டியில் பள்ளிகள் இருந்து கிடந்ததை கண்டு இந்த தண்ணீரையா குடித்தோம் என அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் ஜீவா, சச்சின், கபிலெக்ஸ், அனியா, கனிஷ்கா, தர்ஷினி, நிதியரசி ஆகியோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் உடனே 7 பேரும் ஆத்தூர் அரசு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஆத்தூர் கோட்டாட்சியர் தமிழ்மணி அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் மாணவ மாணவிகளின் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். பெரியபாளையம் அருகே காதர்வேடு கிராமத்தில் அமைந்துள்ள கிராம தேவியான அருள்மிகு ஸ்ரீ கொம்மாத்தம்மன் மற்றும் நவகிரக தேவதைகளுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் காதர்வேடு கிராமத்தில் அமைந்துள்ள கிராம தேவியான அருள்மிகு ஸ்ரீ கொம்மாத்தம்மன் மற்றும் நவகிரக தேவதைகளுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவிலின் அருகே அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் 6ஆம் தேதி மாலையில் கணபதி ஹோமம், கலச ஸ்தாபனமும், 7ஆம் தேதி லலிதா சகஸ்ராமம், சங்கல்பம், கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து ஹோம மாதா பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்டதை அடுத்து சேகர் சர்மா ஐயர் தலைமையிலான சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீர் கலசங்களை எடுத்து சென்று கிராம தேவியான கொம்மத்தம்மனுக்கு நவகிரகங்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகங்களை சிறப்பாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து விழாவில் திரளாக கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் கொம்மத்தம்மனுக்கு பால், தயிர்,
பன்னீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், இளநீர், ஜவ்வாது, தேன், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் பட்டையாலும் வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அம்மனுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 9 மணியளவில் அம்மன் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினரும் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. குடியாத்தம் விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அன்னை முத்துமாரியம்மன் கோவிலில் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அன்னை முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு பெண்களின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விரதம் பிறந்த பெண்கள் செவ்வாடை அணிந்து கொண்டு தலையில் பால் குடங்களை சுமந்தவாறு மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பால்குட விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டனர். இவ்விழாவில் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கரூரில் அமைந்துள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் கல்யாண பசுபதீஸ்வரருக்கும் அலங்காரவல்லி சவுந்தரநாயகிக்கும் திருமண விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கரூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் மகா அபிஷேக குழு சார்பில் 27ஆம் ஆண்டு தெய்வ திருமண விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 31ஆம் தேதி கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் முகூர்த்த கால் நடும் விழாவுடன் தெய்வ திருமண நிகழ்ச்சி துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரருக்கும் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி அம்பாளுக்கும் தெய்வ திருமண விழா நடைபெற்றது. முன்னதாக ஹோமம் வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க திருமணத்திற்கான தாலியை தேங்காய் பழத்துடன் தாம்பூலத்தட்டில் வைத்து பக்தர்களிடம் காண்பித்தனர். அதனை பக்தர்கள் தொட்டு வணங்கினர். அதனைத் தொடர்ந்து மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமிக்கும் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி அம்பாளுக்கும் திருமண கல்யாணத்தை சிவச்சாரியார்கள் அணிவித்தனர். அப்போது பக்தர்கள் ரோஜா பூ, மல்லிகை உள்ளிட்ட பூக்களை மணக்கோலத்தில் இருந்த சுவாமி மீது தூவி மகிழ்ந்தனர். அதன் பின்னர் சுவாமிக்கு மாலை மாற்றும் உற்சவமும் பஞ்ச கற்பூர ஆரத்தையும் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மணக்கோலத்தில் இருந்த கல்யாண பசுபதீஸ்வரர் உடனுரை அலங்காரவல்லி சவுந்தரநாயகி வழிபட்டு சென்றனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள ராஜமாரியம்மன் கோவிலில் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தில் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட ராஜமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்றது. முன்னதாக யாகத்தில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கலசங்களை பரம்பரை பூஜாரி ராஜா தலைமையிலான பூசாரிகள் தலையில் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்தனர். அதன் பின்னர் மஞ்சள் பொடி, சந்தனம், பால், தயிர், தேன், நெய், நாட்டு சர்க்கரை, மாதுளம்பழம், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றுடன் 2000 லிட்டர் பாலால் அபிஷேகம் நடத்தினர். கடைசியாக அம்மனுக்கு சொர்ணாபிஷேகம், அன்னாபிஷேகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை ராஜமாரியம்மனுக்கு ஊற்றி அபிஷேகம் நடத்தினர். அதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ராஜமாரியம்மன் சிவபூஜை அலங்காரத்தில் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராஜமாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். உஜ்வாலா திட்டத்திற்கு ரூபாய் 12,000 கோடி மானியம் வழங்க மத்திய மந்திரி சபை ஒப்புதல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ராமநாதபுரம் மன்னர் குடும்ப வாரிசு ராஜேஸ்வரி சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடியிடம் தூத்துக்குடி பிரச்சினைகளை விவரித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களின் குறைகளை களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி உறுதி. கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி மசோதாவை திரும்பப் பெற மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சீனாவின் கான்சு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10 பேர் உயிரிழப்பு, 33 பேர் மாயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.